இந்தியாவில் பெரும் செல்வந்தர்கள் கட்சியாகவும் வலிமையான அதிகாரம் அதே நேரத்தில் வலிமையான சக்தியாகவும் மாறி வருகிறது பாரதிய ஜனதா கட்சி. தேர்தல் பத்திரங்கள் சில மாதங்கள் ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவில் ரொம்ப அதிகமான தேர்தல் வசூல்கள் செய்த பாரதிய ஜனதா நாட்டில் முதன் கட்சியாக பலாயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை 6000 கோடி என்ற அளவிற்கான அவர்கள் நன்கொடை பெற்று பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருந்தது. இரண்டாம் நிலையிலான காங்கிரஸ் சில 100 கோடிகள் மட்டும்தான் பெற முடிந்தது. தற்போது தேர்தல் பத்திரங்கள் ரத்து செய்யப்பட்ட நிலையில் 3112 கோடி பாரதிய ஜனதா வசூல் செய்திருப்பதும் மொத்த இந்திய வசூலில் அது 82% வசூல், அதாவது நன்கொடைகளை பாரதிய ஜனதா பெற்றிருப்பது ஆணையம் வெளியிட்ட அறிக்கையில் பரபரப்பான தகவல்கள் வெளியாகி அதிர்ச்சிக்கு உள்ளாகியிருக்கிறது. தேர்தல் பத்திரங்கள் ரத்து செய்யப்பட்ட நிலையில் தேர்தல் அறக்கட்டளைகள் மூலம் அரசியல் கட்சிகளுக்கு வழங்கப்பட்ட நிதியில் ஒட்டுமொத்த நிதியில் 82% பாஜக வசமாகி இருக்கிறது. அதாவது 100 ரூபாய் ஒட்டுமொத்தமாக எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் வந்திருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவற்றில் 82 ரூபாயை பாஜக மட்டும் பெற்றிருக்கிறது. பலாயிரம் கோடிக்கணக்கான ரூபாயில் 82% பாஜக தன் வசமாக்கி இருக்கிறது. அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை வழங்குவதற்காக அறிமுகப்படுத்தப்பட்ட எலக்டோரல் பாண்ட் பத்திர திட்டத்தை உச்ச நீதிமன்றம் 2024 ஆண்டு ரத்து செய்தது. அந்த திட்டம் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்று கூறி தடை விதிக்கப்பட்டதை தொடர்ந்துதான் தற்போது செக் மூலமாக, அதாவது தற்போதைய நிலையில் காசோலைகள் மற்றும் இணைய வழி பரிவர்த்தனைகள் மூலம் மட்டுமே எந்த ஒரு நிறுவனங்களும் அரசியல் கட்சிகளுக்கு நிதியளிக்க முடியும் என்ற நிலை உருவாக்கப்பட்டது. இந்த தடை அமலுக்கு வந்த பிறகு முதல் நிதி ஆண்டாக 2024 கடந்த ஆண்டிலிருந்து 2025 ஒரு வருட காலத்தில் பதிவு செய்யப்பட்ட 9 தேர்தல் அறக்கட்டளைகள் மூலம் மொத்தம் 3811 கோடி ரூபாய் அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடையாக வழங்கப்பட்டிருக்கிறது. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு 2023-24 ஆண்டில் நிதியாண்டில் வழங்கப்பட்ட 1218 கோடி ரூபாயுடன் ஒப்பிடுகையில் இந்த தொகை 200% அதிகமாகும் என்றும் தேர்தல் ஆணையத்தின் அதிகாரிகள் தெரிவிக்கின்றார்கள். தேர்தல் ஆணையத்தில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையின்படி மொத்த நன்கொடையில் 4 பங்கு, அதாவது 5 ரூபாயில் 4 ரூபாயை மதிப்பீட்டின் அடிப்படையில் 182% ஆளும் பாரதிய ஜனதாவுக்கே சென்றுள்ளது. அந்த கட்சி 3112 கோடி ரூபாய் வசூலாக அவர்கள் கட்சிகள் நாடு முழுவதும் தொழிலதிபர்கள், அந்நிய பார்ட்னர்கள், எக்ஸ்போர்ட்டர்ஸ், இந்தியாவில் பிரபலமான தொழிலதிபர்கள் வரை அவர்களுக்கு 3112 கோடி ரூபாயை நன்கொடை கொடுத்திருக்கிறார்கள். இது ஓராண்டுகளில் நடந்தது மட்டும்தான். 24 இந்த 25 வரை பிரதான எதிர்க்கட்சியான காங்கிரசுக்கு வெறும் 299 கோடி ரூபாய் மட்டுமே கிடைத்துள்ளது. ஒட்டுமொத்தமாக இது 8% ஆகும். ஒட்டுமொத்த நிதியில் பாரதிய ஜனதா 82%, ஆனால் காங்கிரஸ் பெற்றதோ வெறும் 8%. மீதமுள்ள தொகை மற்ற கட்சிகளுக்கு அது பிரித்தளிக்கப்பட்டிருக்கிறது. அதிகபட்சமாக ப்ரூடன்ட் தேர்தல் அறக்கட்டளை மூலம் 2668 கோடி ரூபாய் நன்கொடை அளிக்கப்பட்டுள்ளது. இதில் 2180 கோடி ரூபாய் பாஜகவிற்கு கிடைத்துள்ளது. இந்த நிறுவனங்களில் ஜிண்டால் ஸ்டீல், ஏர்டெல்
அரவிந்தோ பார்மா போன்ற பெரும் நிறுவனங்களிடமிருந்தும் நிதியை பெற்று காங்கிரஸ் மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ் போன்ற கட்சிகளுக்கு அவற்றில் சிறிதளவை வழங்கிவிட்டு பெரும் பகுதியை பாஜகவிற்கு இந்த அறக்கட்டளை வழங்கியிருக்கிறது. டாடா குழுமத்தை சார்ந்த நிறுவனங்களிடமிருந்தும் நிதியை பெறும், அதாவது புரோகிரஸில் தேர்தல் அறக்கட்டளை தனது மொத்த நன்கொடையான 914 கோடி ரூபாயில் 80% பாரதிய ஜனதாவுக்கு வழங்கியிருக்கிறது. டாடா சன்ஸ், டிசிஎஸ், டாடா மோட்டார்ஸ் உள்ளிட்ட நிறுவனங்கள் இந்த அறக்கட்டளை மூலம் நிதி அளித்துள்ளன. மகேந்திர குழும நிறுவனங்களிடமிருந்து நிதியை பெற்று நியூ டெமோக்ராட்டிக்ஸ் அறக்கட்டளை திரட்டிய 160 கோடி ரூபாயில் 150 கோடி ரூபாய் பாஜகவுக்கே போயிருக்கிறது. அதேவேளை மும்பையைச் சேர்ந்த கேஇசி இன்டர்நேஷனல் நிறுவனம் ஜன் பிரகதி அறக்கட்டளை மூலம் வழங்கிய 1 கோடி ரூபாய் முழுவதும் உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா பிரிவுக்கு சென்றுள்ளது. தேர்தல் பாண்ட், எலக்டோரல் பாண்ட் மூலம் யார் நிதி அளித்தார்கள் என்பது இரகசியமாக இருந்த நிலையில் தேர்தல் அறக்கட்டளைகள் மூலம் வழங்கப்படும் நிதி விவரங்கள் வெளிப்படையானவை ஆகும். உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுப்படி அனைத்து அரசியல் கட்சிகளும் தங்களுக்கு கிடைத்த நன்கொடை விவரங்களை தேர்தல் ஆணையத்திடம் தற்போது சமர்ப்பித்து வருகிறது குறிப்பிடத்தக்கது. கடந்த தேர்தல் அறக்கட்டளையின் மூலமாக இந்த நன்கொடைகளை நாம் தெரிவிக்க வேண்டியது அல்ல என்று பாஜக உச்சபட்சமாக பேசிக் கொண்டிருந்தது. ஆனால் இன்றைக்கு அந்த நிலை முழுமையாக மாறியிருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. அதன் மூலமாகத்தான் இதில் 82% பாஜக பெற்றிருப்பது இப்போது வீதிக்கு வந்திருக்கிறது. மொத்தமாக உள்ள 19 தேர்தல் அறக்கட்டளைகள் இப்பொழுது இயங்குகின்றன. இவற்றில் 13 அறக்கட்டளைகள் நன்கொடை குறித்த விவரத்தை தாக்கல் செய்துள்ளன. ஜன்ஹித், பரிவர்த்தன், ஜெய்ஹிந்த் மற்றும் ஜெய்பாரத் ஆகிய 4 அறக்கட்டளைகளை கொண்ட தாங்கள் எந்த பணமும் வசூல் செய்யவில்லை என்றும் நன்கொடையாக கொடுக்கவும் இல்லை என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். இதை தவிர்த்த 9 அறக்கட்டளைகள் இணைந்து மொத்தமாக 3811 கோடி ரூபாய் வழங்கி அரசியல் கட்சிகளுக்கு அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். இதே நிதியில் 82% பாஜக பெற்றிருக்கிறது. நாம் ஏற்கனவே சொன்ன காங்கிரஸ் வெறும் 8% பெற்றிருக்கிறது. மீதமுள்ள 400 கோடி ரூபாய் 10% நாட்டில் உள்ள மற்ற கட்சிகளுக்கெல்லாம் சென்றிருக்கிறது. நாம் ஏற்கனவே சொன்னதை போன்று புரோகிரஸிங் தேர்தல் அறக்கட்டளையில் 915 கோடி ரூபாய் நன்கொடை வசூலித்த நிலையில் அவற்றில் 90%, அதாவது 757.52 கோடி ரூபாய் பாஜகவுக்கும் வெறும் 77 கோடி மட்டும் காங்கிரசுக்கும் வழங்கியிருக்கிறது. அதே சமயம் மேற்கு வங்கத்தை ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் 102 கோடி ரூபாய் நன்கொடை பெற்றிருக்கிறார்கள். ஆந்திராவின் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் 98 கோடி ரூபாயும், ஆந்திராவை ஆளும் தெலுங்கு தேச கட்சி 44 கோடி ரூபாயும், தெலுங்கானாவில் பாரதிய ராஷ்டிரிய சமிதி கட்சி 10 கோடி ரூபாயும், பிஜு ஜனதா தளம் 15 கோடி ரூபாயும், தமிழ்நாட்டில் ஆளும் திமுக 10 கோடி ரூபாயும் தேர்தல் அறக்கட்டளை மூலம் நன்கொடை பெற்றுள்ளது. முந்தைய நிதியாண்டில், அதாவது 2023-24 ஆண்டில் பாஜக ஒரே வருஷத்தில் 3967 கோடியை, அதாவது கிட்டத்தட்ட 4000 கோடி ரூபாயை தன்னார்வ பங்களிப்பாக பெற்றது. அதில் 48% அல்லது 1685 கோடி தேர்தல் பங்களிப்புக்கு பத்திரங்களில் பெற்றது. அதாவது யார் கொடுத்தார்கள், எப்படி கொடுத்தார்கள், அவர்கள் தொழில் என்ன, எதுவுமே தெரியாமல் இவர்கள் அந்த பணத்தை பெற்றார்கள். தேர்தல் பத்திர திட்டம் அரசியல் அமைப்பிற்கு விரோதமானது என்று கூறி உச்ச நீதிமன்றம் 2024 அதை தடை செய்த பிறகும் பாஜக நாட்டில் மிக பெரும் செழிப்பு நிலையை வெற்றி மட்டுமல்ல, பணத்தை வெற்றிகரமாக வசூல் செய்வதிலும் அவர்கள் தொடர் வெற்றி அடைந்து வருகிறார்கள் என்பதே இந்த செய்தியின் பார்வையாகும். நன்றி.
உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.